ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 8th ஸ்டாண்டர்டோட ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி தமிழ் மீடியம் அண்டு மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களுக்காக எடுத்து போடுறேன். ஸோ ஒரு லைக்காகவும் பண்ணுங்கள். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ் ஆகட்டும். சரிங்களா? இதில் நம்ம என்னென்ன கொஸ்டின் பார்க்கணும்னா, சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தோட 8ஆம் வகுப்பு. சரிங்களா? நல்லா பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு அசைன்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும், அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைனல் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபுல்லாக பார்த்து படித்து தெரிஞ்சுக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். பதினஞ்சு ஒன்று சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் 5 and 5 mark match the following. Okay, then come to the true or false for 5 marks and complete the analogy 2 mark. Numerical problem 2 mark. 3 mark questions, cell structure of Chlamydomonas, Protozoa and Amoeba. அதுக்கடுத்து 15 2 marks questions. Okay, you just read. I think these are important questions for your next examination, I mean annual examination. So don't miss this question to remember to write and study. அதுக்கடுத்து பார்த்தோம் 5 mark எழுதணும். சரிங்களா? நமக்கு ஏற்கனவே போட்டிருந்த வீடியோ வந்துருக்கு. ஸோ நல்லா படித்து நீங்கள் வந்து திரும்பி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தோமாக சமூக அறிவியல், அதாவது சோஷியல் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம். இது 100 மார்க் கேட்டிருக்காங்க. இது 14 onwards. Choose the best answer and 10 match the following. நெக்ஸ்ட்டு பார்த்தாங்க ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் 10. ஸோ நம்மளுக்கு வந்து இன்னொருலேயே நம்ம வந்து பாஸ் ஆகிடலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 6. ஸோ இன்னொருடைய அவ்வளோ கேட்டுருக்காங்கன்னா நம்ம பாஸ் ஆகணும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2 mark கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 10 எழுதணும். 10 மார்க்காக எழுதணும். 2 mark கொஸ்டின்ஸ். இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு அசைன்மெண்ட்டுக்கு யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் இதை எழுதி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா 6 mark கொஸ்டின்ஸ், 5 mark கொஸ்டின்ஸ் 6 எழுதணும். அதுக்கடுத்து 5 இந்தியா மேப், 5 வேர்ல்டு மேப். ஸோ டெல்லி, மெட்ராஸ், பாம்பே, இந்தியன் ஓஷன், ஆக்ரா. ரொம்ப சிம்பிளாக கேட்டுருக்காங்க. அதுக்கடுத்து வேர்ல்டு மேப்பில் இந்தியா, ஆசியா, ட்ரோபிக் ஆஃப் கேப்ரிகோன், பசிபிக் ஓஷன் அண்ட் ஜப்பான். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஸ்டின்ஸ், அதாவது எக்ஸாம். ஸோ நல்லா எழுதுனவங்க ஒரு லைக் பண்ணுங்கள், நல்லா எழுதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாமை நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.